என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தேவையற்ற ஒரு பிரச்சனையினால் நீ வழக்கம் வரை சொல்லக்கூடிய ஒரு நேரம் உனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் உன்னை திட்டம் போட்டு இந்த செயலில் சிக்க வைக்க தயாராக இருக்கின்றார்கள். அப்பன் சொல்வதை கேட்டு இந்த செயலில் ஈடுபடுவது யார் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொண்டு நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ யார் என்று புரிந்து கொண்டு நீ முதலில் உன்னை காப்பாற்றிக்கொள். என் குழந்தையே, நீ எளிதாக நினைத்து விடலாம், இதுவெல்லாம் இவர்கள் செய்ய நினைத்தால் நம் வாழ்க்கையில் நடந்து விடுமா என்று. இருக்கின்ற சூழ்நிலைகள் பணம் பத்தும் செய்யும் என்று பணம் பாதாளத்து வரையிலும் பாயும் என்பதுதான் கதையாகிவிட்டதல்லவா? இந்த நேரத்தில் பணம் இருக்கின்றவர்களின் கை ஓங்கி நிற்கும் பொழுது அவன் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் இங்கு எடுபடுகின்றது. தெய்வம் அந்த நேரத்தில் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் யார் எதுவரையிலும் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை கவனிக்கத்தான் தெய்வம் இது போன்ற சோதனையை உனக்கு கொடுக்கும். ஆனால் பிரச்சனை முடியும் உனக்கு சாதகமாக மாறிவிடும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு எதை நடத்துகின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக படி உன்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாட்கள் நீ பட்ட வேதனைகளும் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும். என் பிள்ளையே, அப்பன் எதையும் அறியாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை. எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்தில் பேசுவதில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை நான் வெளிச்சம் போட்டு உன் வாழ்க்கையில் இதுவரை காண்பித்து கொண்டிருக்கின்றேன். எதுவரை இருந்தாலும் என் பிள்ளை, நீ முதலில் எந்த விஷயத்தையும் கவனித்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு விட்டோம் என்று சொல்லி எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாதே. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எண்ணி உன் வாழ்க்கையில் நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். என் குழந்தை, வழக்கம் தொடர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் அங்கே சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சூழ்ச்சிக்கு நீ சிக்கிவிடக்கூடாது அல்லவா? இந்த சூழ்ச்சி ஒருபோதும் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்டு விடக்கூடாது. உன்னில் இருக்கின்ற இந்த அப்பன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் கூட நீ செய்கின்ற ஒரு சிறு தவறு உன்னை இந்த நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் இதையெல்லாம் பல முறை உனக்கு எடுத்து சொல்லியும் இப்பொழுது உன்னுடைய குழந்தை என்று இது போன்ற பிரச்சனையில் சிக்கி வெளியே வர முடியாமல் அப்பன் என்று என்னை அழைத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று புரியவில்லையா? அப்பன் உனக்கு என் பிள்ளை நடந்த விஷயம் என்னவென்று சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். ஒருவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு குடும்பம் அண்ணன் தம்பி என்று இருவரும் 2 பேரும் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் சொத்து தகராறு பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு இடத்தில் இந்த சொத்து விஷயம் 2 பேரும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த இடத்தில் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது கடைசியில் எங்கே சென்று விடுமோ தெரியாமல் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் மீது என் குழந்தை கைக்கு வைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அத்தனை காரணம் இவர்கள் ஆத்திரத்தை தூண்டும் விதமாக அவர்கள் பேசியதும் எப்படியாவது இவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள்.
அதற்கு காரணமான பிரச்சனை முற்றும் பொழுது, வாய் வார்த்தைகள் அதிகமாகும் பொழுது கை நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிக்கிக் கொண்ட குழந்தை. அந்த பிரச்சனை தன் தலையில் மீது இழுந்து கொண்டது. அது வழக்கம் வரை சென்ற பிரச்சனை பெரிதாக தலைமறைவாக இருந்து வாழ்க்கையில் பாதி நாட்கள் கழிக்க வேண்டும் நிலை வந்து விட்டது. இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த அப்பனுக்கு வேதனையாக இருக்கின்றது. அப்பன் எத்தனை முறை எச்சரிக்கை செய்து பேசுகின்ற வார்த்தைகளை, கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் தெளிவு இருக்க வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் தவறு செய்கிறார்கள், இவர்களுக்கு நம் கஷ்டத்தை கொடுக்கலாம், மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு மத்தியில் நாமும் அவர்கள் எண்ணிய எண்ணங்களை உண்மை என்று சொல்லும்படி நடந்து கொள்ளாமல், இது போன்ற ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் கொடுக்காமல் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எப்பொழுதும் புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதும் நீ அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். யார் நம்முடைய பொறுமையை சோதிக்க முடியும் என்பதை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை இழக்கும் பொழுது வார்த்தைகளை எப்பொழுதும் தடுமாற்றம் அடைகிறது. என்ன பேசுகின்றோம், ஏது பேசுகின்றோம் என்பது தெரியாமல் வாய் வார்த்தை நம்மை விட்டு வெளிவந்து விடுகிறது. இது போன்ற ஒரு நிலை எந்த சூழ்நிலையிலும் வந்து விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் எப்பொழுது எதில் சிக்க வைக்கலாம், யார் எப்பொழுது நம் துன்பத்தை கொடுக்கலாம் என்று தானே இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அதற்கு தெரிந்த பிறகும் அப்பன் இப்பொழுது என் பிள்ளை, இது போன்ற சிக்கல்களுக்குள் உன் வாழ்க்கையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ சிக்கல் வைக்காமல் நிச்சயமாக ஒருபோதும் இதற்கெல்லாம் நீ தயாராக இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் சிக்கிவிடாமல் நீ எப்பொழுதும் அதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் என்று நம் வாழ்க்கையில் பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது, செய்துவிட வேண்டாம் என்று நமக்கு இன்னல்களை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் கவனமாக இருந்து விட்டோமானால் நமக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக சரியான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் முன்னால் நின்று உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். உன் முன்னால் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த நான் எப்பொழுதும் யோசிக்கின்றேன். என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற விஷயங்களின்படி உன்னுடைய வாழ்க்கையில் சரியான முன்னேற்றத்தை தயாராகிவிட்டாயானால் உன்னை சுற்றி என நடந்தாலும் அது உனக்குள் மிக பெரிய தெளிவு எந்நாளும் கொடுத்துவிடும். அப்பன் சொன்னது போல உன்னை பார்த்து கொள்வது உன் கடமை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டியது உன் கடமை அல்லவா? இவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பத்தை தந்து கொண்டிருப்பார்கள். நீ அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் ஒரு நாளும் அது முடியாது. ஒருபோதும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய வெற்றி பெற வேண்டும் என்று தமக்கு இன்னல்களை துன்பங்களையும் கொடுப்பது எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணம் செய்ய வேண்டும். முன்னேற்றம் என்பது எந்நாளும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கிடைக்கூடிய விஷயம் அல்லவா? ஒருவர் செய்கின்ற முயற்சிக்கு ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு மேலான நம்பிக்கையை, மேலான மன நிறைவையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே சரியாவது இந்த நிலை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையினை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எந்த நேரமும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, அப்பன் சொன்னது போல எல்லாம் என்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தவோ வேண்டும் என்று உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவும், இன்று இருக்கின்ற இந்த நிலையில் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல சோதனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பங்களை தாண்டி நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, பிள்ளையின் வார்த்தை எப்பொழுதும் தடுத்து விடாமல் கவனமாக ஒவ்வொருவரிடத்திலும் பேச வேண்டும். யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, யார் உனக்கு எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஏதோ ஒரு காரியத்தினால் இதை நமக்கு நடத்துகின்றார்கள். தீய சக்தி இதனை நடத்துகின்றது. நல்ல சக்தி நம்மை பொறுமை காக்க வைக்கும். நம் வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைக்குள் தலையிட விடாமல் நம்மை காக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் நிச்சயமாக என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பொறுப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது, நல்ல திருப்பங்கள் வரும்பொழுது இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக பெருமகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த காலகட்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் ஆசைப்படுகின்றேன். அதனால் இந்த சூழ்நிலைக்கு, இந்த சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரையிலும் பிரச்சனை வரும்பொழுது பார்த்து விடாமல் நீ நானாக என்று போட்டி போட்டு கொண்டிருப்பதற்கு இங்கு நேரம் இல்லை. அதனால் எதையுமே நம் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து விட்டோமானால் அது நமக்கு நல்ல பிரச்சனைகளாக எதுவும் இல்லாமல் நாம் தப்பித்து கொண்டோமானால் அது நிச்சயமாக நமக்கு மேலும் பல சந்தோஷங்களை கொடுக்க வல்லது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நாம் எந்த செயலை செய்யும் பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை கொடுக்கும். நமக்கான பல நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று நமக்கே சொல்லி கொடுக்கும். இதுவரையிலும் நாம் பட்டது எல்லாம் போதும். இதுவரையிலும் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க முழுமையாக இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கட்டும். அப்பன் இருந்து உன்னை நிச்சயமாக காத்திடுவேன் என்பதை மறந்துவிடாதே. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, சந்தோஷம் என்பது நாம் நினைத்தால் நம் வாழ்க்கையில் நடக்கும், கிடைக்கக்கூடியது. அதனை பெற்று கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதனை பறிக்க யாராலும் முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது, நான் இருந்து உனக்கு கொடுப்பது எப்பொழுதும் உன்னை இந்த நிலையில் இருந்து வேறு நிலைக்கு மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமே. என் பிள்ளையே, நல்லதொரு மாற்றத்தை, நல்ல திருப்பத்தை என்றென்றும் உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் இழந்துவிட்டு இந்த வாழ்க்கை துன்பத்தை அனுபவிக்காதே. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சூழ்ச்சி இருதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் எந்த காலத்திலும் இந்த விஷயத்துக்குள் சிக்கி தவிக்காமல் நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வேறு எந்த எண்ணங்களும் இங்கு உனக்கு தேவை இல்லை. வேறு எந்த துன்பங்களும் இங்கு உனக்கு நிச்சயமாக வேதனைகளை கொடுப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை
என்பதை இந்த அப்பன் சொல்லித் தருகின்ற இந்த வார்த்தைகள், இதிலிருந்து நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அப்பன் தொடர்ந்து பின்வருகின்றது: என் குழந்தை, இடத்தில் நீ இருக்கும் பட்சத்தில்தான் என் நேரம் முன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதை நீ கவனமாக இருப்பாய். சந்தோஷமாக வாழ வேண்டும். சந்தோஷமான இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து எந்த விஷயம் இல்லாமல் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர வேண்டும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.